தென் தமிழகத்தின் காவல் தெய்வம், இயற்கை எழில் கொஞ்சும் பொதிகை மலையின் மடியில் வீற்றிருக்கும் அருள்மிகு சொரிமுத்து ஐயனார் கோவிலின் புனிதப் பயணம் இதோ. புராண காலத்தில் அகஸ்திய முனிவர் பொதிகை மலைக்குச் செல்லும் வழியில் இந்த அடர்ந்த வனப்பகுதியில் தங்கி இறைவனை வழிபட்டதாக கூறப்படுகிறது. மக்களின் வறுமை நீங்க இறைவன் பொன்மழை சொரிந்த தலம் இது. பொன் சொரிந்த முத்தையனார் என்பதே காலப்போக்கில் சொரிமுத்து ஐயனார் என மாறியது. தாமிரபரணி ஆற்றின் கரையில் காரையாறு அணைக்கு அருகே அமைந்துள்ள இந்த ஆலயம் சைவ வைணவ ஒற்றுமைக்குச் சான்றாக விளங்குகிறது. இங்கு ஐயனார் சாஸ்தாவாகவும் சிவபெருமான் மகாலிங்க சுவாமியாகவும் அருள்பாலிக்கின்றனர். அகஸ்தியருக்குச் சிவன் திருமணக்கோலம் காட்டிய இடமும் இதுவே. கோவிலின் காவல் தெய்வமான சங்கிலி பூதத்தார் தீய சக்திகளிடமிருந்து பக்தர்களை காக்கும் வலிமை மிக்கவராக கருதப்படுகிறார். சாதி கடந்த அன்பிற்கும் தியாகத்திற்கும் அடையாளமாக விளங்கும் பட்டவராயன் சுவாமி இங்கு வழிபாட்டுக்குரிய முக்கிய தெய்வமாவார். வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் ஐயனார் வேட்டைக்குச் செல்ல குதிரை சிலைகளையும் பிரம்மாண்டமான தோல் செருப்புகளையும் காணிக்கையாகச் சமர்ப்பிக்கின்றனர். ஆடி அமாவாசை அன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு கூடி குடியிருத்தல் எனும் முறையில் தங்கி தங்கள் குலதெய்வத்தை வழிபடுகின்றனர். இது வெறும் ஆன்மீக தலம் மட்டுமல்ல, புலிகள் காப்பகத்தின் நடுவே அமைந்துள்ள ஓர் அற்புதமான இயற்கை சொர்க்கம். மூலிகை நிறைந்த புனித நீர், இயற்கையின் அருள், நோய்களை நீக்கும் சக்தி கொண்டது. இந்த ஆற்றின் சிறப்பு இதுதான். நம்பிக்கை, வரலாறு மற்றும் இயற்கை இணைந்த இந்த சொரிமுத்து ஐயனார் கோவில் தென் தமிழகத்தின் ஒரு அழியா அடையாளம். ஓம் நமச்சிவாயா.